வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? முன்னாடி உள்ள வண்டி, பின்னாடி உள்ள சக்கரம், இந்த 2 சக்கரத்தையும் ஒரு செயின் இணைக்கும். தாம்பத்தியம், அதுதான் தாம்பத்தியம் இணைக்கும். இதில் பெடல் போடணும். வாழ்வு, தாழ்வு, துன்பம், இன்பம், மேடு, பள்ளம் எல்லாத்துலேயும் நீ தான் ஏன் மிதிக்கணும். அப்புறம் இதுக்கு இது பேர் என்ன பேர்? ஹேண்டில் பேரா, ஹேண்ட்பாரா? அது இங்கே நீதியும் சத்தியமும். அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இல்லாட்டி குழியில் ஒன்று செத்து போயிடுவேன். அடுத்து ஏதாவது ஒரு இடம் சடக்குன்னு குறுக்க வரும். ஒரு அம்மா லிப்ஸ்டிக் போட்டு கூட வரும். என்ன ஒரு ஒரு ஜிம் பாடி, ஒரு 6 பேக் உள்ளவே வந்து பல்லம் போட்டு அப்படி காட்டுவேன். அப்போ மனசு அலைபாயி பாதாளத்துக்கு ஓட போகும். அப்போ சரக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டுடணும். சரக்கு நம்பிக்கணும். கையை தட்டுங்களே, சுய கட்டுப்பாடு. கையை தட்டுங்களே, சுய கட்டுப்பாடு. மனைவியை தாழ்த்தி இழிவுபடுத்தி அடிமையாக வைக்க நினைச்ச உன்னைய சொல்லி முடிச்சு போடுவாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலானவங்க அல்ல, லைஃப் பார்ட்னர்ஸ். இந்த வண்டியை எப்படி தான் ஓடணும்? என்ன சிஸ்டர் அங்க பார்த்து சொல்லுங்க. வண்டியை அப்படிதான் ஓட்டணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கு மேலாக மனக்கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு நமக்கு வேணும். பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இரக்கம் என்னும் கிரீடத்தை வைக்கிறார்.